பிரபஞ்ச பேராளர் சக்திக்கும் எனது குலதெய்வத்திற்கும் மற்றும் என்னுடைய இஷ்ட தெய்வங்களையும் வணங்கி என்னுடைய வாஸ்து குருமார்களின் ஆசியோடு இந்த வீடியோவை சமர்ப்பிக்கிறேன். இந்த வீடியோவில் பூஜை அறையை எங்கே அமைப்பது, எங்கே அமைத்தால் என்ன பலன் கிடைக்கும், இது போன்ற அற்புதமான பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணும் பொழுது எனக்கு ஒரு ஊக்கம் கிடைக்கும். அந்த ஊக்கத்தை எனக்கு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பூஜை அறை. பூஜை அறை அப்படின்றது 365 நாட்களுமே, அதாவது வருடத்தின் அனைத்து நாட்களிலுமே சுத்தமாக இருக்க வேண்டிய ஒரு இடம். ரெண்டாவது, நம்முடைய குடும்பத்தை காப்பதற்கு கடவுள்களை வைத்து நாம் வணங்கக்கூடிய இடம். அந்த கடவுள்கள் முழு சக்தியுடன் இருக்க நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் இணைத்து நாம் அமைக்கும் அறையே பூஜை அறை. இந்த பூஜை அறை அப்படின்றது இந்து சாஸ்திரத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்குது. இந்த பூஜை அறைய ஒரு சிலர் தவறான இடங்கள்ல அமைச்சிடுறாங்க. அதன் மூலமாக கடவுளிடமிருந்து கிடைக்கக்கூடிய முழு பலனையும் அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இன்னைக்கு இந்த வீடியோவில் பூஜை அறைய எப்படி அமைக்கணும், அதை சரியா எங்க அமைச்சா நல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். பூஜை அறை. நான் ரஃபா ஒரு வீட்டினுடைய பிளானை போடுறேன். ரஃபான பிளான் இது. ஒரு வீடு அமைக்கும் பொழுது குழிப்பொருத்தம் சரியாக இருக்க வேண்டும். குழிப்பொருத்தம் சரியாக இல்லாவிட்டால் என்னதான் நீங்க தங்கமா பார்த்து வீடு கட்டினாலும் வேலை செய்யாது. புரியுதுங்களா? குழிப்பொருத்தம் ரொம்ப முக்கியம். திருமணத்திற்கு எப்படி நாம் 10 பொருத்தம் பார்க்கிறோமோ அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கு 15 பொருத்தம் இருக்கு. அந்த 15 பொருத்தத்தை உங்க ஜாதகத்தை கூட சேர்த்து வச்சு உங்க ஜாதகத்துக்கு ஏத்த மாதிரியான ஒரு குழி பொருத்தத்தை போடணும். அது வாஸ்து நிபுணர் போட்டு கொடுப்பார். சரிங்களா? இதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். சோ இப்ப பாருங்க, ஒரு வீட்டோட பிளான் வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. இப்ப பாருங்க, இது ஈசானியம். ஈசானியம், இங்க வாயு, இது நிருதி, இது அக்னி. ஸோ இந்த 4 பாகங்கள் தான் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டினுடைய நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் சரியா அமைக்கக்கூடிய இடங்கள். ஸோ இதுல ஒவ்வொரு ஜாயிண்ட்லயுமே ஒவ்வொரு நவகிரகங்கள் இருக்கு. சரிங்களா? ஒவ்வொரு ஜாயிண்ட்லயுமே ஒவ்வொரு நவகிரகங்கள் இருக்கு. இந்த நவகிரகங்களை பேஸ் பண்ணி தான் நாம என்ன பண்ணணும், பூஜை அறையை அமைக்கணும். சரிங்களா? பூஜை அறை. பூஜை அறை அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா ஈசானியம் தான். ஈசானியம் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது நிருதி. இது ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ். சரிங்களா? இது ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ். மூணாவது ப்ரிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மைய பகுதி மூணாவது ப்ரிஃபரன்ஸ். இந்த பகுதி 4வது ப்ரிஃபரன்ஸ். சரிங்களா? இதெல்லாம் கிடையாது. இந்த 2 மூலையும், வாயு மூலையும் அக்னி மூலையும் நாம பூஜை அறைக்கு பயன்படுத்துறது இல்லை, பயன்படுத்தக்கூடாது. சரிங்களா? அது ஏன்னு பின்னாடி சொல்றேன் உங்களுக்கு. ஸோ இப்போ ஈசானியம் நம்பர் 1ன்னு சொல்லிட்டேன். ஆனா இந்த ஈசானியத்துல பெரும்பான்மையா நாம பிளான் போடக்கூடிய வீடுகளுக்கு பெரும்பான்மையா வைக்கிறது இல்லை. ஏன் வைக்கிறது இல்லை அப்படின்னா, ஈசானியம் அப்படின்றது ஈசானன் அப்படின்ற நவகிரகம், அதாவது பஞ்சபூதம், ஈசானன் இருக்கக்கூடிய இடம். அதாவது சிவன் வச்சுங்களா, சிவனுடைய தலை. சரிங்களா? சோ சிவன் அப்படின்னு வரும்பொழுது வருடத்துல 365 நாளும் பூஜைகள் நடைபெற வேண்டும். அந்த இடத்துல நீங்க சாமி ரூம வச்சிட்டீங்க அப்படின்னா வருஷத்துல 365 நாளும் நமக்கு என்ன இருக்கணும், பூஜைகள் இருக்கணும். அப்படி பூஜை பண்றவங்க மட்டும்தான்
ஈசானியத்துல பூஜை ரூபம் வைக்கணும். புரியுதுங்களா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் செய்வேன். நான் வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் நான் சாமி கும்பிடுவேன், இல்லை செவ்வாய்க்கிழமை சேர்த்து சாமி கும்பிடுவேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த பக்கம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க நீங்க ஈசானியத்தில் பூஜை ரூம் வைக்கக்கூடாது. சரிங்களா? ஈசானியம் தான் நம்பர் 1 பூஜை ரூம் வைக்கிறதுக்கு. ஆனா தினந்தோறும் நெய்வேத்தியம் வைக்கணும், தினந்தோறும் பூஜை பண்ணணும் அப்படின்னு ஒரு வரைமுறை இருக்கிறது. அந்த வரைமுறைக்கு உட்பட்டு யார் வேணாலும் நீங்க ஈசானியத்துல வச்சுக்கலாம். 365 நாள் நான் பூஜை பண்ணுவேன் அப்படின்னு சொல்றவங்க வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்தது 2வது நிருதி. இந்த நிருதி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு மனுஷனுக்கு யோசிக்கிறதுக்கு மூளை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி உறுதியா நிக்கிறதுக்கு கால்கள் முக்கியம் இல்லையா? வாஸ்து பகவானினுடைய தலை ஈசானியம் வச்சுக்கிட்டா அவனுடைய கால்கள் நிருதி தான். ஒரு மனுஷன் வந்து நிரந்தரமா நிக்கிறதுக்கு என்ன வேணும்? கால்கள் வேணும். அந்த கால்கள்ல பூஜை ரூம் வைக்கிறது சிறப்பு. சரிங்களா? ஸோ இது கன்னி மூலன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ நிருதியில நீங்க பூஜை ரூம் வைக்கலாம். நான் பிளான் போடக்கூடிய பில்டிங்க்கு இடம் அதிகமா இருக்கிற பட்சத்தில் மட்டுமே நிருதிக்கு வைக்கிற. இடம் ரொம்ப சின்னதா இருக்கு, ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் 600 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கு அப்படின்றவங்களுக்கு நான் அங்க வைக்கிறது இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, கணவன் மனைவி இவங்க 2 பேரும் ஒற்றுமையா இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்கனாலே அந்த குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா ஆலமரம் மாதிரி விரைஞ்சு இருக்கும், ரொம்ப படர்ந்து இருக்கும், சந்தோஷமா இருப்பாங்க, குடும்பமே ரொம்ப நிம்மதியா இருக்கும். அப்படி கணவன் மனைவி நிம்மதியா இருக்க வைக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா அது நிருதி தான். அப்போ நிருதி மூலையில நாம மாஸ்டர் பெட்ரூம், கணவன் மனைவி தங்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம் அமைக்கிறது தான் சிறப்பு. அப்போ அந்த இடத்துல பூஜை ரூம் வைக்க முடியுமா? முடியாது. இடம் ரொம்ப பெருசா இருக்குது, ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் 4000 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டுறாங்க அப்படின்னா தாராளமா நம்ம அதை கட் பண்ணி விட்டுட்டு நாம பூஜை ரூம் பெட்ரூமை தனியா வைக்கலாம். ஸோ இப்போ அந்த மாதிரி வைக்கிறதுக்கான சூழல் சின்ன வீடுகள்ல இருக்கிறது இல்லை, பெரிய வீடுகள்ல பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் 3வது ப்ரிஃபரன்ஸ் 4வது ப்ரிஃபரன்ஸ். இந்த இடங்கள்ல தான் நான் கட்டக்கூடிய பில்டிங்களுக்கு அதிகமா பூஜை ரூம் வைக்கிறேன். இந்த 3வது இடமும் இந்த 4வது இடமும். ஏன் இந்த 3வது இடமும் 4வது இடமும் அதிகமா வைக்கிறேன் அப்படின்னா, வீட்டுல வந்து அதிகமா ஆன்மீகத்தை எடுத்துட்டு போயிட்டா இல்லற வாழ்க்கை சிறக்காது இல்லையா? வீட்டுல எப்பவுமே வீட்டுக்குள்ள ஆன்மீகம் குறைவாக இருக்க வேண்டும். வீட்டுக்குள்ள ஆன்மீகம் குறைவாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகமாக இருக்க வேண்டும். சரிங்களா? அப்படி இருந்தாதான் அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும் இல்லையா? அதனால ஈசானனுடைய பூஜை அறை லென்த்ன்றது இப்படி வருது அப்படின்னா இதனுடைய பார்வைப்படும், இதனுடைய பார்வைப்படும். வீடியோ நல்லா பாருங்க. இதனுடைய இந்த லைனுடைய இந்த ஈசானனுடைய பார்வையும் நிருதியோட பார்வையும் ஒரு சேர இந்த இடங்கள்ல கிடைக்கும். ஸோ அப்போ இந்த இடங்கள்லையும் பூஜை ரூபம் வைக்கிறது தான் சிறப்பு. இதுல ஒரு கேள்வி கேட்கலாம் நீங்க, ஐயா இப்போ இந்த ரூம் நிருதி இருக்கு, இந்த நிருதிக்கு நாங்க வந்து அட்டாச் பாத்ரூம் வைப்போம் இல்லையா, அப்போ எப்படி சாமி ரூம் வைக்கிறதுன்னு ஒரு கேள்வி வரும். 2வது, இங்க இந்த நிருதிக்கு இந்த இடம் அக்னியா வரும், அக்னியில பாத்ரூம் வைக்க கூடாதுன்னு சொன்னீங்க, பூஜை ரூம் வைக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சரிங்களா? இத படம் அப்படியே இருக்கட்டும். இங்க ஒரு சிம்பிளா ஒரு சின்ன படம் ஒன்று போடுறேன். ஓகே. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. கவனிங்க இந்த படத்தை, இது ரொம்ப முக்கியமானது. ஸோ இதுல இது ஒரு நிருதி அறைன்னு மட்டும் வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு அறையை மட்டும் நான் எடுத்திருக்கேன், இந்த ஒரு அறை மட்டும். சரிங்களா? நிருதி அறை, நிருதி அறை இதை மட்டும் நான் எடுத்திருக்கிறேன். இங்க பாருங்க, இந்த நிருதி அறைக்கு அட்டாச் பாத்ரூம் போட போறேன். நிருதி அறைக்கு இது அட்டாச் பாத்ரூம். இத
ரெண்டா பிரிச்சு நடுவுல கேப் இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். சாமி ரூமுக்கும் கழிவறைக்கும் நடுவுல ஒரு செவர் வைக்க கூடாது, 2 செவர் வச்சு நடுவுல சிமெண்ட் கலக்காத வெறும் சாண்டு மண் மட்டும், மணல் சரியா, அதை கலந்து ரப்பணும் சரியா, 7 அடி மட்டும் சரியா. இது பூஜா, இது டாய்லெட். இந்த இடத்துல வாசல் வரும், இங்க ஹாலுக்கு நேரா வாசல் வரும் சரியா. நிறுதி பெட்ரூம், நிறுதி பெட்ரூமுக்கு வாசல் இங்க வருது, வாசல் இங்க உள்ள வந்தா இந்த பெட்ரூமுக்கு வாயு மூலை டாய்லெட்டு, இந்த பெட்ரூமுக்கு வாயு மூலை டாய்லெட்டு சரிங்களா. இந்த பெட்ரூம்ல இருந்து இந்த பூஜை ரூமுக்கு போக கூடாது, புரியுதுங்களா. இந்த நிறுதி மூலை பெட்ரூம்ல இருந்து சாமி ரூமுக்குள்ள போக கூடாது, ஓகேவா. போனா என்ன ஆயிடும், ஈசானியம் ஆயிடும், ஓகேவா. ப்ராப்பரா வந்து பார்த்தோன்னா அது ஈசானியில் தான் இருக்குது, ஆனா ஹால்ல இருந்து வரும்போது அது நிறுதி ஆயிடும் சரிங்களா. ஹால்ல இருந்து வரும்போது அது நிறுதி ஆயிடும், ஓகேவா. ஸோ அப்போ ஹால்ல இருந்து நிறுதி ஆயிடும், இந்த இடத்துல இப்படிதான் நாம வைக்கணும் சரிங்களா. இந்த பூஜை ரூமை இங்க வைக்கலாம், 100% கரெக்ட் சரிங்களா. அதே மாதிரி அக்னி மூலையில பூஜை ரூம் வைக்கலாம். அக்னி மூலையில பூஜை ரூம் வைக்கலாம். எப்படிங்க அக்னி மூலையில பூஜை ரூம் வைக்கலாம்னு சொல்றீங்க, எப்படிங்க அப்படின்னு கேட்டா, இங்க ஹால் வருது இல்லையா, இந்த ஹாலுக்கு இந்த அக்னி மூலை அப்படின்றது நிறுதி சரிங்களா. இந்த ஹாலுக்கு, ஹால் கொஞ்சம் பெருசா வரும், இங்க எழுதி இருக்கிறதுனால போடல, இது ஃபுல்லா கவர் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பாத்துங்களா, இந்த ஹால், இது ஹால்னு வச்சீங்கன்னா இந்த ஹாலுக்கு இது நிறுதி, இந்த ஆளுக்கு இதுவும் நிறுதி தான் சரியா. ஸோ அப்போ ஹாலை பேஸ் பண்ணி நாம இதை நிறுதின்னு சொல்றோம், ஏன்னா பெட்ரூம்ல இருந்து நாம போக போறது இல்லை சரியா. பெட்ரூமுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் இருக்கக்கூடாது, முதல்ல அது புரிஞ்சுக்கோங்க. பெட்ரூமுக்கும் அக்னி மூலை பூஜா ரூமுக்கும் கனெக்ஷன் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ பூஜை ரூமை வந்து நீங்க இங்கேயும் வைக்கலாம், இங்கேயும் வைக்கலாம், 100% குட் வைபை உங்களுக்கு கொடுக்கும் சரியா. இதை தவிர்த்து ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா, இது நல்லது, இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, நான் இதை அழிக்க போறேன். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து பூஜை ரூமை வந்து இந்த மாதிரி வச்சிடுறாங்க, அதனால வந்து அது நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க. வீடியோ ரிவைண்ட் பண்ணி பாருங்க பழசு பார்க்கணும் அப்படின்னா. ஓகே, இதை கவனிங்க, இது ரொம்ப முக்கியமானது. இது மொத்த வீடு சரிங்களா, நான் ஒரு அறையை போடல, மொத்த வீடு சரியா. இது வந்து வீடு, இந்த வீட்டில் வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, ஸோ இப்படி 4 திசைகள் போட்டாச்சு. இதுல இது வாயு, இது அக்னி, இது ஈசானியம், இது நிறுதி, இது நிறுதி சரியா. இப்போ இந்த 2 இடமும் பெஸ்ட் நான் சொல்லிட்டேன், இந்த சென்டரும் பெஸ்ட், இந்த சென்டரும் பெஸ்ட் நான் சொல்லிட்டேன். ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வாயு மூலையில பூஜை ரூமை வைக்கிறாங்க. வாயு மூலையில பூஜை ரூமை வைக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டா 50%. கழிவறை இல்லாமல் பூஜை ரூமை வைக்கிறோம், கழிவறையுடன் சேர்த்த பூஜை ரூமை இங்க வச்சீங்கன்னா 0, புரியுங்களா. நான் எழுதிடுறேன், கழிவறை இல்லாமல் பூஜை ரூம் மட்டும் இருந்தா 50% சரிங்களா. கழிவறை இல்லாமல் பூஜை ரூம் வச்சா 50% தான். கழிவறை இருந்தால், கழிவறை இருந்தால் 0 சரிங்களா. ஏன்னா அந்த இடத்துல என்ன பேசும் அதிகமா, கழிவறை தான் அதிகமா பேசும். ஏன்னா அந்த மூளை யாருக்கான மூளை,
வாயு பகவானுக்கான மூளை, கழிவறைக்கான மூளை இல்லையா? அப்போ ப்ரிஃபரன்ஸ்னா யாருக்கு வரும்? கழிவறைக்கு தான் வரும். சரியா? வாயு மூளைக்கு வராது. சரி, பூஜ்ய ரூமுக்கு வராது. அதனால பூஜ்ய ரூம் வந்து தனியா இருந்தா 50% பலன், சேர்ந்து இருந்தா 0. சரியா? அடுத்தது அக்னி மூளை. டைரக்டா ஒரு வீட்டினுடைய அக்னி மூளை வச்சிங்க அப்படின்னா, இந்த அக்னியில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்துல 4 மூளைக்கு அக்னி பலன்கள் இருக்குது. சரிங்களா? ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா காட்டுத்தீ, 2 தீபம், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 3 வரும். இன்னொன்னு சமையல். சமையலுக்கு தேவையான நெருப்பு. இது 3மே நெருப்பு தான் இல்லையா? காட்டுத்தீயும் நெருப்பு தான், தீபமும் நெருப்பு தான், சமையல் அறையும் நெருப்பு தான். இந்த இடத்துல இருக்கக்கூடியது சமையல் நெருப்பு. சமையல் நெருப்பு எப்படி இருக்கும்? தீபத்தை விட அதிகமா இருக்கும், காட்டுத்தீயை விட குறைவா இருக்கும். அப்போ அந்த இடத்துல நாம சமையல் வைக்கிறது மட்டும்தான் சிறப்பு. அந்த இடத்துல கொண்டு போயிட்டு நம்ம தீபத்தை வச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சண்டையே வராதா அப்படின்னா அதெல்லாம் கிடையாதுங்க. சண்டை கண்டிப்பாக வரும். கணவன் மனைவி ஒற்றுமையில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும். சரிங்களா? இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 50%. அப்போ 100% இருக்கிறது பெட்டரா, 50% இருக்கிறது பெட்டரா? இது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, உங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் அதுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு, புதுசாக வீடு கட்டக்கூடியவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் சொல்றது எல்லாமே குழி பொருத்தத்திற்கு உட்பட்டு, சரிங்களா? உங்களுடைய ஜாதகத்திற்கு உட்பட்டு தான் நீங்க வீட்டோட பிளானை போடணும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே பொதுவான விதிமுறைகள்ன்றதையும் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.